வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் 2026 வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் வழங்க வாய்ப்பில்லை. தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான ஆண்டு இறுதிக்குள் $7 பில்லியன் வெளிநாட்டு இருப்பு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது அமையலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த வசதியை நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. அதன்படி வாகன இறக்குமதி காரணமாக மொத்த அந்நிய செலாவணி வெளியேற்றம் முதல் 8 மாதங்களில் $918 மில்லியன் எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் லஞ்ச ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக 4500க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் 31 வரை 4626 முறைப்பாடுகள் தங்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த காலப்பகுதியில் 85 சோதனைகள் நடத்தப்பட்டு 58 பேர் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டில் லஞ்சம் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் நீதி அமைச்சகத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களைச் சேர்ந்த 9 பேர், 3 கிராம அலுவலர்கள், 2 பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் மற்றும் மது அருந்துவதால் தினமும் சுமார் 50 பேர் மரணிக்கின்றனர் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தின் நிர்வாக பணிப்பாளர் சம்பத் டி சேரம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் இதனால் 20,000 பேர் அகால மரணமடைவதாகவும் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லியன் பேர் மரணிக்கின்றனர் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிதியத்தால் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. வரலாற்றில் முதல் முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதனை நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை தலைவருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், இந்த திட்டம் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் நெடுந்தீவு குடியிருப்பாளர்கள் கொழும்பிலுள்ள அதே விலையில் எரிபொருளை வாங்க அனுமதிக்கும் என்றும் குறிப்பிட்டார். அதேவேளை நடுத்தீவில் உள்ள ஜெனரேட்டருக்கு எரிபொருளை கொண்டு செல்ல கிட்டத்தட்ட 7 மணி நேரம் எடுக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பதுளை மடூல் சீமை எலமான் சிறிய உலக முடிவை பார்வையிட சென்ற நபர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய நிலையில் மீட்டு லுணுகடை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மடூல் சீமை போலீசார் தெரிவித்துள்ளனர். மல்வானை பகுதிகளில் இருந்து சுற்றுலா வந்தவர்களே இவ்வாறு குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலை குறித்த நபர்கள் மடூல் சீமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிய உலகம் முடிவு பகுதியை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது குளவிக்கோடு கலைந்து அவர்களை தாக்கியுள்ளது. எலமான் பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்கான ஒரு நபரை காப்பாற்றி லுணுகலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் மேலும் 4 வரை மடூல் சீமை போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து லுணுகலை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனியார் காடியொன்றில் மனித எலும்புக்கூடு ஒன்று நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த காடியில் ஒரு பகுதி பச்சை காடாக காணப்படுகின்ற நிலையில் அங்கிருந்து இந்த மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு சென்ற ஒருவர் இதனை அவதானித்த நிலையில் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்துக்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பாலமுனை பிரதேசத்தில் 2700 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். காத்தான்குடி போலீசார் இரவு நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போது மேற்படி நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து 2700 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
இதேவேளை ஆரையம்பதி செல்வாநகர் கடற்கரை வீதியில் 2500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 23 வயது பெண்ணொருவரும், காத்தான்குடி பிரதேசத்தில் 6000 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 35 வயதுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் என தெரியாத நபர்களால் பெட்ரோல் கொண்டு வீசி வீடொன்றை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேலி பத்தமேனியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு 10:45 மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களினால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வெளிக்கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள் இருந்த நிலையில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராது அயலவர்களை அழைத்த போது தாக்குதல் நடத்தியவர்கள் வீட்டின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறை பொதுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் நாரமல பகுதியில் பேருந்து ஒன்றுடன் பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர். 41, 80 மற்றும் 82 வயதுடைய 3 சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 2 குழந்தைகள் உட்பட 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் 15 மாவட்டங்களில் அடுத்து வரும் சில மணித்தியாலங்களுக்கு மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கும் இவ்வாறான மழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை மற்றும் மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மின்னல் தாக்கம் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதிகளுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏழாலை மேற்கு பகுதியில் ஆணொருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் கடையொன்றினை நடாத்தி வருகின்றார். அந்த கடைக்கு மதுபோதையில் சென்ற சந்தேக நபர் மிக்சர் பேக்கெட்டுகளை தருமாறு கேட்டுள்ளார். ஏற்கனவே கடனுள்ள காரணத்தினால் அவர் மிக்சர் பேக்கெட்டுகளை கொடுக்க மறுத்ததன் காரணமாக இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. முரண்பாடு கைகலப்பாக மாறிய நிலையில் கத்தியால் குத்தி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM.ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். முன்னதாக செவ்வாய்க்கிழமை தவிர்த்த கிழமையில் 6 நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் 8ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என KM.ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் அதிகரித்துள்ள சிறை கைதிகளால் சிரங்கு மற்றும் அரிப்பு, உடலில் தடிப்புகள் போன்ற தோல் நோய்களில் சிறை கைதிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் இட நெரிசல் காரணமாக சில கைதிகளுக்கு இந்த நோய் ஏற்பட்டுள்ளதாகவும் இவை அதிகரித்து செல்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கழிப்பறை பிரச்சினை காரணமாக இந்த சொறி சிரங்கு நோய்கள் உருவாகியுள்ளதாகவும் கைதிகள் மேற்பூச்சு மருந்துகளை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கம்பஹா மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சரான பிரசன்ன ரணவீர சிறைச்சாலைகளின் நெரிசல் காரணமாக கழிப்பறை பிரச்சினையால் கைதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பு கருவாத்தோட்டம் பிரதேசத்தில் நீண்ட காலமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விடுதியில் இருந்து 9 தாய்லாந்து பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்திய பிரஜை போன்று மசாஜ் நிலையத்துக்கு சென்று தகவலை திரட்டி பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் அடங்குகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பலாலி வீதி புன்னாலைக்கட்டுடன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 முதியவர்கள் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இராணுவ வாகனம் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதன்போது இராணுவ வாகனத்தின் பின்னால் வந்த லொரியொன்று இராணுவ வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட வேளை பலாலி பக்கம் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது குறித்த லொரி மோதியுள்ளது.
இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் பயணித்த 2 முதியவர்களே படுகாயமடைந்துள்ளனர். விபத்து சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.